வணக்கம். இது அபீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பைபேக் அப்படின்னா என்ன? எதுக்காக பைபேக் நடக்குது? அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன? அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். அப்புறம் அதோடைய ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பைபேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்ட வந்து திரும்ப ஷேர் ஹோல்டர்ஸுக்கே குடுக்கறதுக்கான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். டிவிடெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிவிடெண்ட்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் குடுக்கலாம். அதுக்குன்னு சில லிமிட்ஸ் இருக்கு செபில. அந்த அளவு குடுக்க முடியும். பைபேக்லயும் அதுக்குன்னு சில லிமிட்ஸ் இருக்கு. இது இன்னொரு மெத்தட். இப்படி வந்த ப்ராஃபிட்ட வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கே திரும்ப குடுக்குறது. ஏன் திரும்ப குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து ரூ. 100 சம்பாதிச்சிருக்கு. அதால வந்து ரூ. 30 தான் பிசினஸ்ல போட்டு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். மிச்சம் ரூ. 70 நீங்க போட்டாலும் ப்ராஃபிட் வந்து எதிர்பார்த்த ரிட்டர்ன் கிடைக்காது அப்படின்னு சொன்னா, அந்த ரூ. 70 கஸ்டமர்ஸ் கிட்ட குடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அத வந்து வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு கம்பெனி கொடுக்கக்கூடியத விட அதிகமான ரிட்டர்ன் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அவங்ககிட்ட திரும்ப குடுக்கறது தானே நியாயமா இருக்கும். அதனால தான் அந்த ப்ராஃபிட்ட வந்து திரும்ப குடுக்குறது. பைபேக் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர்ஸ் வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர்ஸ் பெர்சன்டேஜ் வச்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறான்னு வச்சுக்கங்களேன். இப்ப இருக்கிறத விட அதுவும் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபேக்க பத்தி நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது, கம்பெனி பைபேக் பண்ணுது. அந்த ஷேர வந்து ப்ரமோட்டர் வாங்கிக்கல. கம்பெனி அப்படிங்கிற என்டிட்டி வாங்கிக்குது. அதனால வாங்கின ஷேர் எல்லாமே கேஷா குடுத்து வாங்கிடலாம். அதுக்கப்புறம் அந்த ஷேரே இல்ல அப்படின்னு அர்த்தம். இப்போ பைபேக்கு முன்னாடி ஒரு கம்பெனில 100 ஷேர் இருக்கு. ப்ரமோட்டர் 40 ஷேர் வச்சிருக்காங்க. பப்ளிக்ட்ட 60 ஷேர் இருக்கு. பைபேக்ல 30 ஷேர் அப்படின்னா, பைபேக்குக்கு அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ல இந்த 30 கழிஞ்சிடும். அது டோட்டல் 70 ஷேர் ஆயிடும். ப்ரமோட்டர் எதையுமே குடுக்கல. 40 ஷேர். பப்ளிக் கிட்ட இப்ப மிச்சம் 30 ஷேர் தான் இருக்கும். இப்போ பைபேக்குக்கு முன்னாடி ப்ரமோட்டர் குறைச்ச ஷேரும், பப்ளிக் வந்து அதிகமான ஷேரும் வச்சிருந்தாங்க. பைபேக்குக்கு அப்புறம் ப்ரமோட்டர் அதிக ஷேரும், பப்ளிக் அதிகமா குறைச்ச ஷேரும் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது இன்னொரு அட்வான்டேஜ் ப்ரமோட்டர்ஸ்க்கு. சரி, இப்ப இந்த பைபேக் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து டெண்டர் ஆஃபர் அப்படிம்பாங்க. இன்னொன்னு ஓப்பன் மார்க்கெட். ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம ஸ்டாக் வாங்குற மாரி தான். கம்பெனியே போய் மார்க்கெட்லயே ஸ்ட்ரெய்ட்டாவே எக்ஸ்சேஞ்சஸ்ல என்எஸ்சிலயோ, பிஎஸ்சிலயோ என்ன மார்க்கெட் பிரைஸ்க்கு அப்ப விக்குதோ அப்படியே வாங்குவாங்க. அடுத்ததாக டெண்டர் ஆஃபர். அதாவது கம்பெனி வந்து இமெயிலோ ஒரு இன்டிமேஷன் குடுக்கும். இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும். அவங்களுக்கு அவங்க வச்சிருக்கிற ஷேர பொறுத்து ஒரு பெர்சன்டேஜ் அவங்க எலிஜிபிளா இருப்பாங்க. 100 ஷேர் வச்சிருக்கீங்கன்னா, மொத்த இதுல வந்துட்டு 30% பைபேக் அப்படின்னா, உங்களுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் எலிஜிபிள். நீங்க 80% எலிஜிபிள். நீங்க 100 வச்சிருக்கீங்க. 80 ஷேர திரும்ப குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் போடுவாங்க. ஆனா, நீங்க அந்த 80 ஷேர மட்டும் தான் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க 100 ஷேருமே வந்து நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆஃபர் குடுக்கலாம். பட் அது எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா, இப்ப இன்னொரு கஸ்டமர் இருக்காரு. அவர் 100 ஷேர் வச்சிருக்காரு. நீங்களும் 100 ஷேர் வச்சிருக்கீங்க. 2 பேரும் 80 ஷேர் எலிஜிபிள். அவர் அப்ளையே பண்ணல. நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொன்னா, உங்க இதுலேருந்து அதிகமான ஷேர கம்பெனி வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இவ்வளவு ஷேர் வாங்க போறோம் அப்படிங்கிறதுல வேற ஆள் குடுக்கலன்னு சொன்னா, நம்மளுடைய ஷேரையே மொத்தமா வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ஷேர் ரூ. 135 மார்க்கெட்ல விக்குதுன்னா, ரூ. 140 வாங்கிக்கிறோம் அப்படிம்பாங்க. கூடவோ குறைச்சலோ குடுக்க மாட்டாங்க. அது மாரி ஆஃபர் பண்ணி நீங்க அப்ளை பண்ணி அத திரும்ப வாங்கிட்டாங்கன்னு சொன்னா, நேரா பேங்க் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓப்பன் மார்க்கெட்டுங்கும்போது யார் வாங்குறாங்கன்றதும் நீங்க விக்க அந்த கம்பெனி டைரக்ட்டா வாங்கும். யார் வாங்குறது தெளிவா தெரியாது. பட் கம்பெனி வாங்கும். அதுக்கப்புறம் தான் தெரிய வரும், இந்த மாரி கம்பெனியே வந்துட்டு திரும்ப வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ பைபேக்னா என்னன்னு பார்த்தோம். எப்படி வந்துட்டு அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து வேண்டும். நன்றி, வணக்கம்.